எனக்கு தெரிஞ்ச படம் ஓகே தான் தோணுது. பட் இது எப்படின்னா, அவங்க லாங்குவேஜுக்கு பிடிக்குமே தவிர, எல்லாருக்கும் செட் ஆகாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செட் ஆகல மீன்ஸ் என்னென்னா, இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுக்கு அந்த லாங்குவேஜ் சொல்கிறேன்னா, அவங்களோட இந்த மந்திரம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். நமக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் வேறு மாதிரி ஜேர்னல் இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம ஒரு டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியல. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து தமிழ் தான், மலையாளம் அவ்வளோ தெரியாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், நல்லா இருந்தது. நல்ல மூவி. ஆக்டிங் எப்படி சார் இருக்கு? இதில் வந்து ஒரு ஆண்டகனிஸ்டாக பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ஓகே, அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. முன்னே இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் படம் பார்க்குறதுக்கும் மலையாளத்தில் பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக இருந்தது. ஆனால் ஓவரால் இட்ஸ் ஓகே. ஆக்டிங் வாஸ் மம்முட்டி வாஸ் ரியலி சூப்பர் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் ஆர் ரியலி ஃபேண்டாஸ்டிக்லி டன். பார்க்குறதுக்கு அதுவும் தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஐ மீன் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம பழைய படம் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருக்கோம். இப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குறது அது நல்லா இருந்துச்சு. அந்த ஜேர்னி நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. சவுண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சவுண்ட்ஸு, மம்முட்டி ஆக்டிங் எல்லாம் செம்மையாக இருக்குது. மற்றபடி படத்தில் தான் நம்மளை கனெக்ட் பண்ண முடியல. மம்முட்டியோட நெகட்டிவ் ரோல்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் ரோல் வந்திருந்தது, அது கம்பேர் பண்ணும்போது இந்த ரோலும் மம்முட்டி ரியலி சூப்பராக இருந்தது. சார் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பார்த்துருப்பீங்க. எஸ். திருப்பி தியேட்டரில் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பார்க்குறதுக்கு எப்படி சார்? ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்டான ஒரு சேஞ்சிங் நல்லா இருந்தது. மலையாளம் லாங்குவேஜ்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா? நமக்கு கனெக்ட் ஆகுமா? தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா? ஆக்சுவலி சப்டைட்டிலில் பார்த்து கனெக்ட் ஆகும். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான். பட் ஓகே, பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சார் ஒரு மினிமமான கேரக்டர் ஒரே மாதிரியான இடத்துல வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது லேகாக இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை? எங்கேயோ லேக் தெரிஞ்சுதாங்க? இல்லை, எதுவுமே எப்படி ஸ்மூத்தாக போகுது. அது ஒரு ஃப்ளோலேயே போயிட்டுருக்கு மூவி. ஸோ பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்டோரி. மீன்ஸ் என்னென்னா, அந்த மாந்திரீகம் பற்றி தான் சொல்ல வர்றாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை பெருசாக. இந்த பிக்சரோட வீடியோகிராஃபி அண்ட் அதெல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. ஆஃப்கோர்ஸ் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. ப்ரோ படம் செம்மையாக இருந்தது ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு மலையாளம் சினிமாலே இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததில்ல. கொஞ்சம் ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மம்முட்டி இந்த மாதிரி பார்த்தே கிடையாது ப்ரோ. செம்மையாக இருந்தது ப்ரோ. நெகட்டிவ் ஷேட்ல பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்கு? செட் ஆச்சா அவருக்கு? ப்ரோ தாறுமாறாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். வந்து கலரில் வந்து நிறைய படம் பார்த்துருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட்ல அதுவும் தியேட்டரில் பார்க்குறதுக்கு அதான் சொல்கிறேன்ல ப்ரோ. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் இருக்குது. த்ரில்லராகவும் இருக்கும், பயங்கரமாக இருக்குது படம். கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துடணும் படம்.